22 வருஷம் கழிச்சு நடிச்சதுக்கு நீ அவர் இன்னும் 22 வருஷங்கள் தொடர்ந்து நடிப்பார் இந்த படத்துக்கு. லியோனியன் இவர் ஒரே செட்டு தான். உயிந்து எழுந்து பரண்டு கிரண்டு இல்ல, அது 30 ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க பாத்துக்கீங்களா? 30 ஆப்ரேஷன் மூக்கில் பண்ணுவாங்களா? நாக்கில் 40 ஆப்ரேஷன். நாக்க மடக்க சொல்லுங்க, மடங்காது. மடக்கு மேல எப்படி செய்ய சொல்லுங்க. 40 ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. அந்த பன்னிக்குட்டிக்கு ஜூஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த பன்னிக்குட்டி குடிக்கும்போது அதை இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. சண்டை போடுறாங்க. எல்இடிக்கு அப்புறம் கண்ணை பார்த்து எல்இடி என்ன இன்டர்வியூ என்ன கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வணக்கம். 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 நான் தனித்தனியாவே சொல்லியிருந்தேன். நான் ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய ஒரு டீமோட வந்து இந்த ஒர்க் பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் டேரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி கேளுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பன்னிக்குட்டி இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக இவ்வளோ சூப்பரான ஆர்டிஸ்ட் எல்லாருமே எடுத்து போட்டுருக்கீங்க. அந்த ஐடியாவை பற்றியே சொல்லுங்க. அதான் காமெடி படம் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். த்ரில்லர் படங்கள், அப்புறம் சுழல், அதில் லாஸ்ட் 4 எபிசோட்ஸ் பண்ணேன். ஸோ அதுவும் த்ரில்லர் தான். ஸோ இந்த மாதிரி சீரியஸான ஜானர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு காமெடி ஃபில்ம் பண்ணணுன்ற தாட் இருந்தது. ஏன்னா வேறு ஜானர்களில் படம் பண்ணணும்னு ஆசை. பட் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு காமெடி. அது வந்து நான் இந்த படம் பண்ணும்போது தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இவங்க எல்லாரையும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கெமிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணி, இவங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கெமிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணி அந்த ஜோக் வந்து எடுத்து இன்றைக்கி லேண்ட் ஆகணும் கரெக்டாக. இவங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். பயாலஜி ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி. ஸோ ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. சேர்ந்து இப்போ 2 பேர் சேர்ந்து அது ஒரு காம்பினேஷன். இவங்களது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கருணாகரன், யோகி பாபு, சிங்கம்புலி சார், லியோனி சார் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஒன்று வரணும் இல்லையா? அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல தான் பயாலஜி இது பண்ணிருக்காங்க. முத்த காட்சி அதெல்லாம் பயாலஜி தானே. எல்லாமே சேர்த்து எல்லாமே இருக்கு. ஸோ நேற்று ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொல்லும்போது யோசிச்சேன், என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அமைதியான ஒரு மூஞ்சிக்கு சொந்தக்காரர் தான் நான் எப்பவுமே. யார் இவரா? அமைதி 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 அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. ஆமாங்க, அவர் சொல்ற உண்மைதாங்க. அமைதி. அவர் லவ் பண்ற ஆண்டி பேர் சுமதி. இது எப்படி ஏத்துக்கிற முடியாது. எப்படி ரைமிங் அமைதி சுமதி அந்த ரைமிங்ல போயிருக்கு. தீல முடியணும். அதனால சுமதி ஏதாவது ஒண்ணா போடுற, கோமதி அந்த மாதிரி போடுறதுதான். சரிண்ணா. நான் நார்மலா வந்து ஒரு காமெடி ரோல் அப்படின்னாலே வந்து பக்காவா எல்லாருமே வந்து பண்ணிருவீங்க. காமெடிக்காகவே ஒரு படம் அப்படின்னு இருக்கும்போது இயக்குனர் எப்படின்னு அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு? கண்டிப்பாக ஃப்ரீடம் கொடுக்கலைன்னா அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு படம் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. நம்ம ஏதாவது சொன்னோம்னா கூட, எக்ஸ்ட்ரா சொன்னால் கூட அது நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி ஒரு டேக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினோம்னாலும் பேசுகிற விதமாக பேசி அன்பாக பணிவாக சொல்லி அந்த கண்டிப்பாக அந்த சீனு நல்லா வர்ற வரைக்கும் வாங்குவார். மிஸ்டேக் அதிகமாக வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி வாங்கிடுவேன். மிஸ்டேக் வாங்குவேன். ஒரு சில நேரம் அந்த இதில் மாற்ற டேக்குகள்லாம் கூட போய் கடையில் வாங்கிடுவேன். சரி, ஓகே சார். இப்போ நார்மலாக வந்து இவங்க 2 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, பேசிக்கிறாங்களா, சண்டை போட்டுக்கிறாங்களானே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எப்படி இதை ஸ்பாட்டில் வந்து கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணுறீங்க? ஐயோ, ரொம்ப சிரமமாக இருந்தது. இந்த 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா வந்து இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதவே முடியாது. ரொம்ப போய்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் சில சீன் நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பிடிச்சி அதில் அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளும் சிரித்து ரசிச்சுட்டு இருப்போம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஐயோ ரொம்ப கதையிலேருந்து எங்கேயோ போகிறாங்களேன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பிடிச்சி கட் சொல்லி பிடிச்சி இந்த பக்கம் இல்லை அவ்வளோ வேண்டாம் இவ்வளோ பண்ணிக்கங்கன்னு சொல்லி இவங்களை பொதுவாக ஆஃப் பண்ணி கொஞ்சம் கதைக்குள்ளே வாங்கன்னு கொண்டு வரது தான் வேலையாக இருக்கும். மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி இப்படி சீனை சொல்லி அப்படி பண்ணுவோம். இவங்களுக்கு மட்டும் வந்து இந்த பக்கம் வாங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி அந்த பக்கம் போகாதீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் பார்த்தோம்னா லியோனி சாருடைய ஃபேன் தான். ஸோ அந்த அனுபவமே எப்படின்னு இருந்துச்சு? சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் லியோனி அண்ணன் நடிக்கிறாங்க. 20 வருடங்களுக்கு 22 வருஷம் கழிச்சு. ரொம்ப அவர் 22 வருஷம் கழிச்சு நடிச்சதுக்கு நீ அவர் இன்னும் 22 வருஷங்கள் தொடர்ந்து நடிப்பார் இந்த படத்துக்கு. லியோனியன் இவர் ஒரே செட்டு தான். ஒரே சேவிங் செட்டு.
காசு தான். பட் இப்போ நடிக்கிறதுனால இவருக்கு ஒரு ஹாப்பி, ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஃப்ரெண்டு கூட நடிக்கிறார். ஆமாம், நம்ம அன்னை கூட நடிக்கிறமேன்ற ஒரு உண்மையிலே ஒரு பெருமை தான். கண்டிப்பாக அவர் அந்த மலை மேலே ஏறி வந்து நடிக்கிறதுனா மற்ற ஆட்கள்லாம் கண்டிப்பாக அதை ஒத்துக்கிட்டு இருப்பாங்களான்னு கூட தெரியாது. மலை மேலே அவருக்கு வந்து ஒரு கோயில் சீன்ஸ் வந்து முத நாளே வந்து இது எங்கப்பா ஷூட்டிங்னு கேட்டார். அதுக்கு சொல்லலை, நான் மலை மேலே ஏறி போகிறது எப்படியும் ஒரு 1 hour ஏறுவோம். அதில் மலை மேலே ஏறி போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தது. அந்த குகையில், அந்த மலைக்கு மேலே இருக்க குகையில் எடுத்த சீன் தான் அவர் அண்ணனுடைய சீன் ஃபுல்லாகவே அவ்வளவு பிரமாதமாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த மலைக்கு வர படிக்கட்டு கிடையாது, அப்படியே பிடிச்சி கம்பி பிடிச்சி ரிஸ்க் எடுத்து தான் ஏறி போகணும். இப்போ மலை மேலே அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து ஏறினார் அண்ணெல்லாம். இவர் வயசுக்கு அது மலை வரதெல்லாம் ஏறுறது கஷ்டம் இல்லைங்களா? கண்டிப்பாக நிச்சயமான மேலே ஏறி வர்றது வந்து கஷ்டம் தான். தென் நார்மலாக எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க? பன்னிக்குட்டி ப்ரொமோ சாங் ஒன்று பார்த்தோம், இது ஃபுல்லாக ப்ளூப்பர்ஸ் தான் இருந்தது. இன்னும் இப்படி எடுத்துருக்கிறாங்கன்னா இவர் எந்த டேக்கில் ஆக்ஷன் எடுத்து கட் பண்ணி எங்கே முடிச்சிருப்பாங்கன்னு புரியவே இல்லை. ஸோ அதுவும் தலைவன் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது சதறிட்டோம் நாங்கள். ஆமாம்மா, இல்லை அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தான் அடக்க முடியும். ஏன்னா ஆக்சுவலாக மோஸ்ட்லி ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் டேபிளில் உட்காந்து எதெல்லாம் வேணும் தேவை உயிந்து எழுந்து பரண்டு கிரண்டு இல்லை அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஆமாம், 30 ஆப்ரேஷன் மூக்கில் பண்ணுவாங்களா? நாக்கில் 40 ஆப்ரேஷன். நாக்க மடக்க சொல்லுங்க, மடங்காது. மடக்கு மேல இப்படி செய்ய சொல்லுங்க. 40 ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. ஆமா, நாக்கு மடங்காதான் இப்படிலாம் ஜோக். ஆமா, அதே மாதிரி அந்த மலையில மேல எடுத்ததெல்லாம் ரொம்ப கஷ்டம். சாரு அடிக்கடி சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த ஃபுல்லா உள்ள குகைக்குள்ள மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் கிடக்கும். அதை ஃபுல்லாக ரொம்ப பெரிய குகை, ஒரு வீடு ரூம் அளவுக்கு இருக்கும், அவ்வளோ பெரிய குகை. அதுக்குள்ள இருந்து மூக்கோட பெரிய குகை தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து சீரியஸாக பேசும்போது தான் பேசுகிறேன். நீங்க பேசுங்க ஜாலியாக, அப்போ தான் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க சீரியஸாக என்ன அதில் என்ன நினச்சுன்னு சொன்னா தானே அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. கரெக்டு. சரி, நீயே சொல்லு, என்னதான் சொல்றேன்னு பார்ப்போம். அந்த சொன்ன ஜோக்க 10 ஜோக்கவே சொல்ல. உண்மையிலே வந்து எனக்கு இந்த படத்துல வந்து டைரக்டர் வந்து ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காரு, குட்டி எண்ணெய் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காரு, அம்பாஸ்டர் கார் ஓட்டம் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த படத்துல. சேர் ஆட்டோ ஓட்டிட்டு போறது, ஒரு ஆட்டோவும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கோம். ஏன்னா ஆட்டோ வந்து ஆட்டோல ஓட்ட சொல்லிட்டு நம்ம வெளியில உட்காந்து எடுக்கிற மாதிரி சீன்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளும் பின்னாடிலாம் உட்காந்துக்கணும். ஸோ இப்போ புதுசா இவர் தான் ஓட்டுறாரா, நம்ம கேமரா வச்சுட்டு உட்காந்து நிறைய இடத்துல திரும்பிலாம் டைலாக் பேசணும். ப்ளூபர்ஸ்லேயே கூட இருக்கு. திரும்பி பேசும்போது ஆட்டோ ஒரு பக்கம் போவோம், அது பாட்டு கவுந்து சொல்றாங்க. ஐயோ கேமரா அழுவாரு, ஐயோ என்ன இறக்கி விட்டுருங்க, நான் போயிடுறேன், நீங்களே எடுத்துக்கங்கலாம் அழுதுருக்காரு. ஆனா எப்படியோ பண்ணி அடிச்சு பிடிச்சி பண்ணியாச்சு. ஆனால் ஒவ்வொரு இதுவும் கூத்து தான். இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து டயலாக் காமெடிஸ் தான். ஆனா இந்த படத்துல வந்து ரொம்ப பிசிக்கலா ரொம்ப விழுந்து பிறண்டு அந்த மாதிரி காமெடிஸ் நிறைய இருக்கு. ஓடணும், ஒடியாரணும். அவர் சிங்கம்புலி சார் எல்லாம் ஓடி ஓடி வச்சுக்கிட்டு கிரவுண்ட்ல மொட்டை வெயில்ல ஓடி ஈடிலாம் காமெடி பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணி நிறைய இடத்துல விழுந்து எந்திரிச்சு அப்படியெல்லாம் நடிப்பாங்க. நாங்கள் காப்பாற்ற போறதுக்குள்ளெல்லாம் அப்படியே நடிப்பை கண்டினியூ பண்ணிடுவாங்க. நாங்கள் அப்படியே கண்டினியூட்டி மாறாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் அவங்களே பிடிச்சி பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்களும் செம்மையா பேசுறீங்க, நீங்களும் தோன்றது எல்லாம் பேசுறீங்க. அவர் எப்ப ஸ்டார்ட் பண்ணாலே அதனால நடுவில் பிரச்சனை பண்ணி பாருங்க. இப்படி பேச சொல்ற எதுவுமே பேச மாட்டாரு. பாருங்க பேச சொல்லுங்களேன். பேச சொல்லும்போது நீ வந்துடுறீங்களா? நீங்க பேச நான் பேசாம இருக்கேன். நாகரிகம் தெரியல உன்கிட்ட கேட்கும்போது நீ இப்படிதான் இருக்கும். இவரு நாகரிகம் தெரியும் சொல்லுங்க. ஏன்னா சரி 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 கொஞ்ச நேரம் அவர் பேசட்டும். அவர் சொல்லும்போது கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிடுவோம். எங்க மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்தான்னு சொன்னாங்கல்ல, அது இவரை பார்த்தோம் நீங்க கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க பேசுங்க சார். எப்படி அதை சொல்ற? உங்களை பார்த்தாலும் தெரியுதுங்க கண்டிப்பா. நாகரிகத்தை பார்த்துருக்கீங்க. நாகரிகத்தை பத்தி தலைக்கு அப்புறம் வருது அழகு, செம்ம அழகுன்னு சொல்லுவீங்க. நாகரிகத்தை பத்தி பேசுறாருங்க. உங்களுக்கு நாகரிகத்தை பத்தி நீங்களே இப்படிதான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல. சண்டை போட்டு எல்இடிக்கு அப்புறம் கண்ணை பார்த்து எல்இடி டென்ஷனா வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இன்டர்வியூ டீசெண்டா பேசுங்க. என்ன இன்டர்வியூ? நாகரிகத்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? என்ன நாகரிகத்தை பத்தி என்ன நாகரிகம்? என்ன தெரியும் நாகரிகம்? மனித நாகரிகம் தெரியுமா? நாகரிகம் தெரியுமா? அரப்பா நாகரிகம் தெரியுமா? இல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா, நம்ம கடக்கல முடியாது. நாகரிகம் அநாகரிகமா பண்ணிட்டு இருக்க. அநாகரிகம் பண்ற நீ தான். அவனுக்கு கண்ணி அப்படி துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏங்க சிந்திக்கிறவங்க கண்ணு துடிக்கங்க. நாக்கு மடக்க முடியல உனக்கு. பாருங்க நாக்கு மடக்கு கண்ணு ஏன் துடிக்குது, நாக்கு ஏன் மடங்குது? கஷ்டம்ண்ணா, ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வேணா ஒரு தியாகி அவார்டு வேணா வாங்கி தரேன் தனியாவே. ஸோ அண்ணா இந்த பன்னிக்குட்டி படத்துல எவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருந்திருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கிற வேலை. இல்ல அவர் சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க. பன்னிக்குட்டியை தேடுறது
நல்லா உட்காந்துக்கிட்டு போயிட்டு நீங்க பாருங்க, இப்ப எப்படி சும்மா பேசுவாரு? இருங்க, நீங்க கம்பெனி இருங்க. ஸ்பீல்பர்க் பேசுவார்ல, டேய் உனக்கு வர்றத நீ பேசுறா ஐயா, பேசுறியா? இருங்க அமைதி அமைதி அமைதி, அமைதி. லியோனி சார் மனசுல நினைச்சீங்க தியானம் அடி வாங்கிட்டு தான் போவேன் இப்ப. சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லுங்க. நடுவர் அவர்களே நீங்களே சொல்லுங்கண்ணே, இந்த பன்னிக்குட்டி தேடுற பணி எப்படி இருந்தது? படம் ஃபுல்லாகவே அந்த பணி தான் எங்களுக்கு. ஃபுல்லாக அந்த பன்னியை தேடிக்கிட்டே இருப்போம். நிறைய பன்னிகள், இந்த ஒரு பன்னி மட்டும் இல்லை, நிறைய பன்னிகளை நாங்கள் தேடி இருக்கோம். ஆமா, வேற எதுவும் சொல்லணும். படத்தை கதையும் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. இப்போ ஒரிஜினலா வந்து தெரியுதா எவ்வளவு ஊர்ல உசிலம்பட்டியில போய் இருந்து அங்க சுத்து வட்டாரத்துல எங்கெல்லாம் பண்ணி வளர்க்குறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பன்னிக்குட்டி செலக்ட் ஆடிஷன் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணி என்னன்னா பன்னிக்குட்டி வந்து இப்போ நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணி ஒரு 2 வாரத்தில் ஷூட்னா டக்குன்னு வளர்ந்துரும். என்ன ஃபுல் ஃபாஸ்ட்டாக வளருதுன்ற மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்கும், அந்தளவுக்கு வளர்ந்துரும். ஸோ அதனால் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த ஷூட்டுக்கு கரெக்டாக வர வச்சு சொல்லி வச்சுருப்போம். அதை எடுத்துகிட்டு வரணும், துருன்னு இருக்கணும். அந்த மாதிரி நிறைய அதுக்கு ஒரு 3 கேர் டேக்கர்ஸை போட்டு அதுக்கு இன்னும் பழங்கள் பால்லாம் பன்னிக்குட்டிக்கு தனியாக ஜூஸ்லாம் கொடுத்து இருக்கிறதுலே. ஆமாம்மா, உண்மைதான். அதை அப்படியே குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு அதேமாதிரி நம்ம சொல் பேசலாம் கேட்காது, அது பாட்டு இஷ்டத்துக்கு ஓடும். என்ன வெயில் வந்தோடனே ஒரு மாதிரி இதாகிடும், இழைக்கிற மாதிரி. அந்த பன்னிக்குட்டிக்கு ஜூஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த பன்னிக்குட்டி குடிக்கும் போது அதை இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. 2 ஒன்று தானே. நீங்க வாங்கி குடிக்கல ஜூஸ்? ஜூஸ் குடிச்சிங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜூஸ் குடிச்சிங்களா இல்லையாங்க? குடிச்சிருக்காங்க. சரி, ஆனா டைரக்ஷன் அண்ட் இவங்களை வச்சு எக்ஸிகியூஷன் வந்து நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். அதை தாண்டி ரைட்டிங் அப்போ வந்து நார்மலாவே கேட்குறேன். ஸோ கேரக்டருக்கான வெயிட்டேஜ் கொடுக்குறது எந்த மாதிரி இருக்கும்? வெயிட்டேஜ்னா நான் இல்லை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து இவங்களோட காஸ்டிங் டெசிஷன்ஸ்லாம் ரைட்டிங் ஸ்டேஜில் இல்லை. முதல்ல வந்து கதை வந்து ரவி முருகையாவோடது. அவர் வந்து காமெடி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் காமெடி படம் பண்ண போகிறோன்னா அந்த கதை இருக்குது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா உடனே கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக்ஸ் எல்லாம் வந்து இங்கே உட்காந்து ரெடி பண்ணிச்சு. ஸோ ரெடி பண்ணும்போது நம்ம வந்து அந்த கேரக்டராக தான் யோசிச்சுட்டே இருப்போம். அந்த கேரக்டருக்குன்னு சில செய்முறைகள், சில வழக்குகள், வட்டார வழக்குகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டைலாக் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த கேரக்டருக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காஸ்டிங் ஸ்டேஜில் வரும்போது இந்த கேரக்டர்ஸ் எப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்ச நாள் ஓட்டி பார்ப்போம் இல்லையா. ஸோ இவரை வச்சுட்டு இப்போ இவருக்கு வந்து ப்ரூனேன்ற கேரக்டர் வந்து இவர் பண்ணால் எப்படி இருக்கும், ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வர கேரக்டர் இவர். அப்போது அது வந்தால் எப்படி இருக்கும், அவர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவர் த்ரூ அவுட்டாக படத்தில் வர போகிறப்ப ஒரு சில இடத்துல அடி வாங்கணும், அந்த மாதிரிலாம் ஃபைட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுவாருன்னு ஒரு சின்ன சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்ச நாள் ஓடும். அது அதேமாரி ஒரு கேரக்டர்ஸ்க்கும் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதை உள்ளே வந்து இவங்க சேர்ந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க இல்லையா. அப்போது வந்து அது மாறும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு. இவரோட டைலாக்ஸ் மட்டும் சொல்லலை, இன்னும் அந்த சுச்சுவேஷன்களில் என்ன நடக்குது, என்ன சேருது, இன்புட்ஸ் வரும். இப்போ ஃபாரின் ரிட்டர்ன்னா இப்போ நம்ம ஒரு 4-5 விஷயம் அதுக்கு சேர்த்து வச்சுருந்தோம்னா இவங்களோட இன்புட்ஸு, அங்கே இருக்கிற ஃபாரின் ரிட்டர்ன் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த சேர்றதுக்கு அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணி அந்த கேரக்டர் வெயிட்டேஜ் அதெல்லாம் ஒன்றும் அப்படியே டிசைட் ஆகிட்டே வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த சொல்லுவாங்க இல்லையா, கதையை தானே அது வந்து எழுதிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம எப்படி நினைப்போம், இல்லையே அவன் அப்படி பேச மாட்டானே, அவன் அப்படி இல்லை பேசுவான் அப்படின்னு சொல்லி அதுவே நம்மளை டைரக்ட் பண்ணி கொண்டு போவோம் ஒரு பாயிண்ட். காமெடி அப்படின்றது ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் கொஞ்சம் ஜெர்க்காயிட்டு டக்குன்னு. அந்த ஃபாரின் ரிட்டர்னா பார்க்க மம்மி ரிட்டர்ன் மாதிரி இருக்காரு அப்படி சொல்லுங்க. 10 சேனல் சொல்லிட்டாங்க. இந்த சேனல் ஆடியன்ஸ் பார்க்கணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்தியாவுக்குள்ள வெளிநாடுகள்லையும் பார்க்குறாங்கல்ல. ஆமா, எல்லா ஆடியன்ஸ்க்கும் சேர்த்து தான் அவர் ரிட்டர்ன் போட்டார். ஸோ ஆனால் அந்த காமெடி டஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்றத தாண்டி நீங்கள் இதுக்கு முன்னாடி சீரியஸான ஜானர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது? இதில் ரெஃப்ரெஷிங் ஒன்று கஷ்டம், அது வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கு. நம்ம பொதுவாக காமெடி சிரிக்கிறத வச்சு நம்ம சில நேரங்களில் ஜட்ஜ் பண்ணிடுவோம். அது இல்லை ஈஸியாக பண்ணிடலாம், ஜோக்கு தானே, எல்லாம் அடிக்கிறாங்க, நம்மளாம் அடிச்சிடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பட் ஆனால் அது வந்து அது ஒரு கெரியராகவே பண்ணும்போது இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜோக்கெல்லாம் அடிக்கிறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. அதை வந்து அது நம்ம கண்ணுக்கு தெரியல, வெளியில் ஜோக் அடிக்கிற மட்டும் தான் தெரியுது. நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதுக்கு நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது, டைமிங் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜோக்கு வந்து இவ்வளோ நாள் முன்னாடி பேசினாலும் இன்றைக்கி வந்து அது புதுசாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய. அப்புறம் இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் நான். அதாவது கெமிஸ்ட்ரினாலே நம்ம பொதுவாக ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி தானே டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் இவங்க ஒரு 5 பேர் 6 பேர் சுற்றுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது. இப்போ இவர் வந்து லியோனி சார்ட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார், கருணாகர பக்கத்தில் இருந்து அவர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார், இவரோட ஜோக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவரோட ஜோக்ஸ்
வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கதைக்குள்ளே அப்படி அடங்கணும். அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். நிறைய இருக்குது. இன்னுமே நிறைய பண்ணலாம் காமெடிஸு. அதுக்கு இப்போ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்குறேன் நான். செம்ம. நீங்கள் எல்லாம் 2 பேரும் நல்லா பழகுற விதம், நடந்துக்கிற விதம்லேயே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கண்ணா, நகைச்சுவை எவ்வளோ கடினமானது? யார் சொல்ல போறீங்க? இவன்கிட்ட கேட்குறீங்களா என்கிட்ட கேட்குறீங்களா? அது நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். 1 2 3 என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்டாலும் அவங்க தான் பதில் அண்ணா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. நீங்க தான் வந்து சொல்லணும். கொஸ்டின் ஒரு தடவை கேளுங்க. பார்த்தீங்களா, இவர்கிட்ட பெரிய பிரச்சனை. கம்மன் இருங்க, அவர் பேசிட்டு இருக்கீங்க. படத்துல ஓகே ப்ளூபர்ஸ்னா ஓகே, நான் இன்டர்வியூவே ப்ளூபர்ஸ் இல்லை நீங்கள் பேசுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, நகைச்சுவை எவ்வளோ கடினம் பார்த்துருப்பீங்க. ஒரு நகைச்சுவை பண்ணும்போது எவ்வளோ இடையூறுகள் இடைஞ்சல்கள் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா பேர் சொல்கிறது தான், ஒருத்தனை அழ வச்சிடலாம், சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நகைச்சுவை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய நகைச்சுவை ஜாம்பவான், அதுக்கு ஒன்று சொல்லுவான். ஜாம்பவான் சொன்னால் கூட அது கையேந்தி பவன் ஒன்று சொல்லுவான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுறதோட அவரே பேசிக்கிறாரு. பேசிட்டோம். என்ன அவ்வளோ பேர்களோட நம்ம சேர்ந்து நடிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அது ஒரு முழு நீள நகைச்சுவை படத்தில் நடிக்கிறோம் அப்படின்போது ரொம்ப சந்தோஷம். சூப்பர். நீங்க அந்த நகைச்சுவை முன்னாடி என்னமா சொல்லிட்டாரு, முழு நீள படம்ட்டாரு. அங்கே முழு நீள நகைச்சுவை படத்துக்கு முழு நீள படம்னாரு. என்ன அர்த்தங்க அதுக்கு? வார்த்தை கரெக்டா பேசுங்க ஐயா. இது தவிர முழு நீள நகைச்சுவை படம் இன்னமும் அப்படிதான் சொல்றேன் நான். உண்மை. ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் வந்து குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்னு வேறு லெவலில் போயிட்டு இருக்கு சினிமா. அதுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பார்க்குற மாதிரி இருக்கும். டைரக்டர் அனுசரன் சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிருமி, இப்போ லாஸ்ட்டாக சுயல் கலக்கிட்டு இருந்தார். இந்த படத்தை வந்து ஜாலியாக பண்ணியிருக்காரு. இதில் நான் மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம் நிறைய. பட் இதில் வந்து சிங்கம்புலி அண்ணன் ஒரு சைடில் கலக்கியிருக்காரு. திண்டுக்கல் லியோனி அண்ணன், நம்ம யோகி பாபா அண்ணன் கால் சீட்டே கிடைக்காது, அவர் கால் சீட்லாம் வாங்கி வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கருணாகரன் ஹீரோயின் அந்த கெமிஸ்ட்ரி அது இது நிறைய இருக்குது படத்தில். ஆமாம், பயாலஜி இருக்கு, பண்ணிக்கிட்டோட பயாலஜி, இவரோட மைக்ரோ பயாலஜி, இது எல்லாம் கலந்து ஒரு ஜாலியான ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வேற இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது படத்தில். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான படமாக வந்திருக்கு. எனக்கும் சரி ராமரண்டுக்கும் சரி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும். அடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நிச்சயமா ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள்னா கண்டிப்பாக படமும் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. எல்லாமே வெற்றியமை வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ட்ரைட்டாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எப்படி அவங்க நடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அது எனக்கு பிடிக்கல, சினிமாவில் நடிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடிச்சிருப்பேன், பட்டாரம் நடிச்சிருப்பேன் குழந்தை கோவத்தில்.